முட்டிக்கிட்டதும் முட்டிக்காததும் சம்பந்தப்பட்டது தான் பிரம்மச்சரியம்னு நினைக்கிறவனுங்களும், அது சார்ந்து ஒருத்தர் பிரம்மச்சாரியா இல்லையான்னு முடிவெடுத்தவனுங்களும் எங்கேயாவது போய் முட்டிக்கோங்கப்பா. இவன் அஸ்வத்தாம கொடும் வேகத்துல கோபத்துல இந்த உத்தரை கர்ப்பத்துல இருக்க பரீட்சித்து அழிக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை எழுதிடுறான். உத்தராவோட அந்த கர்ப்பம் தான் ஒரே வாரிசு மிச்சம் இருக்கு. ஏன்னா பஞ்சபாண்டவர்களுடைய 5 மகன்களையும் அஸ்வத்தாம கொண்டுறான். கடைசியில இந்த உத்தரை கர்ப்பத்தை அழிக்கிறதுக்காக பிரம்மாஸ்திரத்தை எழுதிடுறான். அர்ஜுனனும் பிரம்மாஸ்திரத்தை எழுதிடுறான். 2 பிரம்மாஸ்திரம் இடிச்சுக்கிட்டா முட்டிக்கிட்டா பிரம்மாண்டம் அழிஞ்சு போயிடும். சிருஷ்டி நஷ்டோ ஜாயதா. கிருஷ்ணனுடைய ஒரே திருப்படினா சிருஷ்டி அழியாமல் இந்த கண்ட்ரோல்டு கண்டிஷன்ஸ்ல இந்த ஆயுதங்கள் அழிக்கணுன்றதுக்காக தான் இந்த போரையே நடத்தினாரு. கடைசியில அந்த பர்பஸே முடிஞ்சு போய் 2 பிரம்மாஸ்திரமும் மேல வந்துட்டு இருக்கு. கிருஷ்ணர் அர்ஜுனனை கூப்பிட்டு ரிட்டன் வாங்க அப்படின்னு. அர்ஜுனன் ஒபீடியன்டான சீடன்றதால சரி ரிட்டன் வாங்கிடுறான். அஸ்வத்தாமன் ரிட்டன் வாங்க சொன்னா வாங்க முடியாதுன்னு. உடனே கிருஷ்ணர் வந்து அடுத்த நிலைமைக்கு போறாரு. அங்கதான் அவருடைய நித்திய பிரம்மச்சரியத்தை வெளிப்படுத்துறார். அங்க சொல்றாரு, யாதி பிரம்மச்சரியம் மயா சன்னாததி. நான் அகண்ட பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால் இந்த உத்தரையின் கர்ப்பம் ரட்சிக்கப்படட்டும். அத்தனை பேருக்கும் தெரியும், முறையான திருமணமே பலாயிரம். திருமணத்துக்கு முன்பு ராசலீலை கணக்கே கிடையாது. திருமணத்துக்கு பின்பும் ராசலீலை கணக்கே கிடையாது. பிறந்த குழந்தையே இருக்காங்க, மகன் இருக்கான். பிரம்மாஸ்திரத்தை தடுப்பதற்கு நான் அகண்ட பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால் இந்த உத்தரையின் கர்ப்பம் ரட்சிக்கப்படட்டும். அண்ட பிரம்மாண்டத்தையும் அழிக்கக்கூடிய பிரம்மாஸ்திரம் நடுநடுங்கி போய் வணங்கி விட்டு வெளியேறி விடுகின்றார். இந்த கர்ப்பத்தை காப்பாற்றி விடுகின்றார் கிருஷ்ணன். முதல்ல புரிஞ்சுக்க வேண்டியது, அந்த பரமானுபூதி மிகவும் சுலபம். இதான் குட் நியூஸ். விளக்கி மணிக்கணக்கா நான் சொல்றேன் அப்படிங்கறதுனால ரொம்ப கஷ்டம் பிரச்சனை கிடையாது. எப்போ ஸ்க்ரோல் பண்ணாம ரிலாக்ஸ்டா வந்து உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களோ அப்பவே 99.999% கஷ்டத்தை நீங்கள் தாண்டி விட்டீர்கள். இதுக்கு மேல கஷ்டமே இல்ல, வாழறது மட்டும்தான். அது ரொம்ப சுலபம். ஒரு வாரம் ஜிம்முக்கு போறதான் கஷ்டம் இல்லையா? ஒரு வாரத்துல அந்த எஃபெக்ட பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட் இன்ஸ்பயர் பண்ணி உங்களுக்கு ரெகுலரா போக வச்சிரும். ஆன்மீக வாழ்க்கையில இந்த வளர்ச்சி growth எல்லாம் கிடையாது, ஸ்லைடு தான். இந்த லேண்ட் ஸ்லைடு விக்டரின்றாங்கல்ல, அந்த மாதிரிதான். ஜஸ்ட் ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா போதும். கிருஷ்ணர் சொல்றாரு பாருங்க கீதையில, ஸ்வல்பமப்யஸ்ய தர்மஸ்ய த்ராயதே மகதோபயாத். ஒரு சிறிது கடைபிடியுங்கள், உங்கள் வாழ்க்கையை வெற்றி அளித்து விடும். கோயில் ஹார்ட்வேர்னா இந்த தொகையடியார்கள் தான் அந்த சாஃப்ட்வேரை ரன் பண்றவங்க, சாஃப்ட்வேரை ஃபங்க்ஷனலா வச்சிருக்கவங்க. அதுல கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பிரச்சனைகளை புரிந்தவன் தான். அந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். இந்த தொகையடியார் சம்பிரதாயம் தான் ஒவ்வொரு ஆலயத்தையுமே நடத்தணுங்க. ஆக்சுவலா இந்த தொகையடியார் வந்து சைவத்துல மட்டும் இல்ல, வைணவத்துல இருக்காங்க, சாக்தத்துல இருக்காங்க, எல்லாம் வேற வேற நேம், அவ்வளவுதாங்க. நாம இங்க சைவத்துல பரமனையே பாடுவார்னு சொல்றோம், அங்க வைஷ்ணவத்துல அரையர் சேவைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதை மேப் பண்ணோம்னா, தொகையடியார்களை மேப் பண்ணோம்னா வைஷ்ணவத்திலையும் இந்த 9 சம்பிரதாயம் இருக்காங்க. கோவில் பெருங்குடிகள், ஸ்தலத்தார்னு சொல்லுவாங்க. அந்தந்த கோவிலோட தொகையடியார் சம்பிரதாயம், கோவில் பெருங்குடிகள் தான் அந்தந்த ஆலயங்களை தங்கள் வாழ்க்கையை கொடுத்து காப்பாற்றினார்கள். அவங்க தான் எக்காலத்தும் அந்த மாதிரி காப்பாற்றுவார்கள், நடத்துவார்கள். ஆலயம் நடத்துறதுனா ஏதோ ஒரு மியூசியம் மாதிரி இல்ல டூரிசம் பிளேஸ் மாதிரி மெயின்டைன் பண்ணிட்டா போதும் நினைக்கிறீங்க, கிடையாது. எத்தனை ஆயிரம் பேர் இந்த ஆலயத்துக்கு வருபவர்கள் இந்த சம்பிரதாயத்தின்படி தீட்சை எடுத்திருக்கிறார். அவங்க எத்தனை தரம் பெருமானை பார்க்க வராங்கன்றதை விட பெருமானவர்கள் உணர்விற்குள்ளே எந்த அளவு ஆழமாக பாகமாக மாறி இருக்கின்றார். இந்த ஸ்பிரிச்சுவல் ஒர்க்கை இந்த தொகையடியார்கள் தான் செய்வாங்க.